தேவன் என்னை பிரதிநிதியாக வைத்திருக்கிறார். நான் தனி சிறப்புடையவனாக இருந்தபடினால் என்னை பிரதிநிதியாக வைக்கவில்லை, சிறப்பான தெய்வத்தை அர்ப்பணித்தபடினால் அவருடைய பிரதிநிதியாக இருக்கிறேன். பவுல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்களாம் மேன்மை உள்ளவர்கள்ப்பா, ஆனால் உங்களை சார்ந்ததல்ல, அது கிறிஸ்துவினால் கிடைத்த ஒன்று. அதே விஷயத்தை சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்ப கிறிஸ்துவினால் நமக்கு பிரதிநிதித்துவம், கடவுளை காண்பிப்பவர்கள் என்று சொல்வதில் அல்ல விஷயம், அதன்படி வாழ்வதுதான் இங்கு மேன்மை. அவர் பவுல் என்ன சொல்லுகிறார், நீங்கள்லாம் டிக்னிட்டி பெற்றவர்கள் அல்ல, நீங்களாம் ரெஸ்பான்சிபிலிட்டி பெற்றவர்கள். நாம் தேவனிடத்தில் ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்கிறோம் என்றால், மீட்பாக இருக்கட்டும், பொறுப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு தகுதியாக இருக்கிறது என்பதற்காக அல்ல, அதற்கு நாம் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பது உண்மைதான், அது நமக்கு மதிப்பளிக்கக்கூடியது என்பது உண்மைதான். ஆனால் மதிப்பளிக்கக்கூடிய ஒன்றாக மட்டுமல்ல, அதன்படி செயல்படுத்தக்கூடியவர்களாக, நடந்து கொள்ளக்கூடியவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்பதுதான் மேன்மை.